Hi friends, இன்னைக்கு எப்படி வேஸ்ட் பிளாஸ்டிக் மூடியை ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய ஓல்டு கிளாத் ஓல்டு திங்ஸ் ரீயூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த சின்ன டப்பாவோட மூடியை தான் யூஸ் பண்ண போறேன். இது மாதிரி சின்ன டப்பாவோட மூடி இல்லைன்னா இதுல கூட பண்ணலாம். வீடியோல நான் லாஸ்ட்ல போடுறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த சின்ன டப்பா மூடியில நான் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த மூடியில சின்ன சின்ன ஹோலா சுத்தி நிறைய போட்டுக்கணும். கிட்ட கிட்ட ஹோல் போட்டுக்கோங்க. நான் சிங்க் ஃபில்டர் எப்படி பண்றதுன்னு தான் காட்டுறேன். இது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 300ல இருந்து 500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம வீட்டிலேயே வேஸ்ட் பொருளை வச்சு ஈஸியா பண்ணிடலாம். இது மாதிரி சுத்தி கிட்ட கிட்ட நிறைய ஹோல் போட்டுக்கணும். இது மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி வேஸ்டா யூஸ் பண்ணாத ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை நடுவில் நான் ஒட்டிடுறேன். நீங்க வாட்டர் ப்ரூஃப் க்ளூ யூஸ் பண்ணுங்க, நார்மல் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. வாட்டர் ப்ரூஃப் தான் நல்லது. இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் காய விட்டுருங்க. இது மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். இதையும் நான் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். இப்போ இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். சிங்க் நடுவில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் நார்மலாக பாத்திரம் விளக்கலாம். இது ஈஸியாக ஃபில்டர் ஆகும். இது இல்லாமல் ஃபில்டர் ஆகிறத விட இது யூஸ் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபில்டர் ஆகும். அதனால் டியூபு ஈஸியாக அடைச்சிக்காது. இது ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். இது அப்படியே எடுத்து நம்ம குப்பையில் போட்டுட்டு மறுபடியும் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம தொடணும்னு அவசியம் இல்லை. இங்கே இது எடுத்து நம்ம இதை அப்படியே குப்பையில் போட்டுட்டு மறுபடியும் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடுறோம். இது மாதிரி சின்ன மூடி உங்கள்கிட்ட இல்லைன்னா இதில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி சின்ன சின்ன ஹோலாக நான் போட்டுக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன ஹோலா கிட்ட கிட்ட நிறைய போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மேலே வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. மேலே வச்சு மெஷர் பண்ணும்போது 3 இன்ச் கிடைக்குது. அதை விட கம்மியாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஃபில்டர் வந்து உள்ளே தான் வைப்போம். அதனால் உள்ளே எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்கும். 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச். அப்போ இதை சென்டராக வச்சு 1.5 இன்ச் 1.5 இன்ச்னு இது மாதிரி சுற்றி நீங்கள் வந்து சர்க்கிளாக மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் கட் பண்ணிடணும். இப்போ அது மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சர்க்கிளோட அகலம் வந்து 3 இன்ச் கிடைக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஹோல் போடுங்க. நான் ஹோல் போட்டுட்டு கட் பண்ணுறேன். ஆனால் கட் பண்ணிவிட்டு ஹோல் போட்டிங்கன்னா தான் எட்ஜெல்லாம் வந்து ஈவனாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணும்போது ஈவனாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃபில்டர் ஆகும். அதனால் கட் பண்ணிவிட்டு ஹோல் போடுங்க. இதுலேயும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்ச் பென்னை வந்து ஒட்டிடுறேன். வாட்டர் ப்ரூஃப் க்ளூ யூஸ் பண்ணுங்க. இப்போ இதையும் நார்மலாக இப்படி வச்சுட்டு நீங்கள் பாத்திரம் விளக்கலாம். இதுவும் ஈஸியாக ஃபில்டர் ஆகும். இது யூஸ் பண்ணாத டைம்ல தண்ணியில வைக்காம வெளியில எடுத்து வச்சிருங்க.
இதுவும் இதே மாதிரி ஃபில்டர் ஆயிடும். இதையும் ஈஸியாக நம்ம எடுத்து குப்பையில் கொட்டிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை விட ஆனால் இதில் பண்ணதான் ரொம்ப நல்லா ஃபில்டர் ஆகுது. அதனால் இது மாதிரி சின்ன மூடி கிடச்சின்னா இதில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஓல்டு கிளாத், ஓல்டு திங்ஸ் எப்படி வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுங்கிற வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.